அவரு ஒரு அடுத்த டைமென்ஷனுக்குள்ள கடவுள்ட்ட ரெவலேஷன் வாங்குறது மட்டும் இல்ல, அத எக்ஸ்ப்ளனேஷனும் கடவுள் குடுக்குறாரு. இது எப்படி சாத்தியமாகுது? இப்போ நம்ம ஒரு தடவ இது பேசணும் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது டேனியலுக்கும், யோவானுக்கும் உள்ளதான வித்தியாசம். ஆமா. இந்த ட்வின் புக்ஸ எப்படி ஒரு 2 கான்ட்ராஸ்ட் பீப்பிள்ட்ட குடுத்தாரு அப்படின்னு. குடுத்தாரு. ஆமா. அதுல இன்னொரு விஷயம், இப்ப நீங்க கேட்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஒர்க் பண்றவரு. ஆமா. வேலை பார்க்குறாரு. கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமான டேனியல். ரோல். ஆமா. முக்கியமான ரோல்ல ஒர்க் பண்றாரு. அதே நேரத்துல யோவானை பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அவரு. ஆமா. அவர் இயேசுக்கு பின்னாடி ஃபுல் டைமுக்கு வந்துட்டார். வேலைய விட்டுட்டு வந்துட்டார். இந்த 2 பேருக்கும் தான் இந்த 2 காரியமும் கொடுக்கப்படுது. ஒரு பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ற ஆளுக்கும், ம். ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ற ஆளுக்கும் ஒரே விஷயத்த கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. இது 2ம் சேர்ந்து தான் ட்வின் புக்ஸாக மாறுது. அப்ப இன்னைக்கு நெறைய பேர் கேட்கிற இதே கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கிட்டயுமே ஒரு சிலர் கேட்பாங்க. எவ்வளோ நேரம் பைபிள் ரீடிங்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க டைமு? ம். எவ்வளோ நேரம் பிரேயருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க ஃபுல் டைம்ல இருக்கீங்க. எங்களால அந்த அளவுக்கு முடியல அப்படிம்பாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஃபர்ஸ்ட்டு காடோட சூசன் ஒன். ஆண்டவர் வந்து நம்ம அழைப்பு. டேனியல அழைக்கிறாரு, யோவான அழைக்கிறாரு. அழைப்புன்றது மிக முக்கியமானது ஆனா இதுல. எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்குல்ல. அத்தனை பேருக்கும். இங்க ஆமா. அழைப்பு இல்லாமல் ஒருவரும் இல்லை. இல்லை. ஏன்னா என்ன கூப்பிடலன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின. ஸோ நம்முடைய ஆன ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்குள்ள 2 விஷயம் வந்து இன்பில்ட். ஒண்ணு வந்து கிங்டம் இது, இன்னொன்னு வந்து பிரீஸ்ட்ஹுட். ம். 2மே சேர்ந்தது தான் நீங்க. இன்னைக்கு நம்ம பல நேரங்கள்ல கிங்டம் காரியங்கள வந்து கான்சன்ட்ரேட் பண்றோம். கிங்டம் காரியம் அப்படின்னா என்ன? ஆக்சுவலா அது அங்க சொல்லியிருக்கிறது வந்து ஹெவன்லி கிங்டம். ம். நம்ம கிங்டம் இல்ல. நம்ம கிங்டம் இல்ல. நம்ம இந்த வேர்ல்ட்லி கிங்டம்க்கு ஒர்க் பண்றத வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா எடுத்து, வேர்ல்ட்லி கிங்டம்னா நான் சொல்றது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் சொல்லல. உலகத்துக்கு வேலை செய்றது. அத நம்ம என்ன சொல்றோம், நான் ஃபேமிலிக்காக செய்றேன். பிள்ளைகளுடைய ஃபியூச்சருக்காக செய்றேன். ம். என்னுடைய கேரியருக்காக செய்றேன். இப்படி நம்ம நெறையா சொல்லிட்டே இதெல்லாம் வரோம். சேர்த்து வச்சா தானே அடுத்தது இருக்கும். அடுத்தது இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து அது பிராக்டிகல் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சு, இன்னைக்கு வந்து அது மஸ்ட் ஆயிடுச்சு. ம். இல்லன்னா எப்படிங்க முடியும்? ம். சான்ஸே இல்ல அப்படிங்கிற மாரி. பட் அந்த இடத்துல சொல்லியிருக்கிற கிங்டமும், பிரிஸ்ட்ஹுட்டும் அது இல்ல. அது வேற விஷயம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிங்டம்க்கு அவங்க ஒர்க் பண்ண வேர்ல்டுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு, அப்புறம் தனக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சு, ஃபியூச்சருக்காக பிள்ளைகளுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. அப்ப இவங்க வந்து பேசிக்கா ஒருவேளை இவங்க சொல்றது சரியா இருந்து இந்த ஒர்க் பண்றது கரெக்ட்டா இருந்தாலும், இவங்களுக்குள்ள இன்னொன்னு இருக்கு. ப்ரீஸ்ட்ஹுட்ன்னு சொல்லி. இன்பில்ட்டா இருக்கு. அந்த ப்ரீஸ்ட்ஹுட்ல இவங்க என்ன செய்றாங்க? ம். உலகத்துக்கு வேலை செய்றது ஓகே. ஆனா, அந்த உங்களுக்குள்ள இருக்கிற ஆசாரியத்துவத்துக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க? என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படின்னா, அதான் நான் சொன்னேன். இன்பில்ட்டா உங்களுக்குள்ள காலிங் இருக்கு. அதுல ஒரு பேசிக் காலிங் வந்து எவாஞ்சலிசம். யாரும் எல்லாரும் சுவிசேஷம் அறிவித்தல் என்மேல் விழுந்த கடமை. ம். அதாவது ரட்சிக்கப்பட்டுட்டீங்கனால, நீங்க சுவிசேஷம் சொல்லணும். ஏன்னா, அது உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்புக்குள்ள அது ஒரு பார்ட். பட் இன்னைக்கு வந்து அந்த அந்த கான்செப்ட்டுக்குள்ள நம்ம போறதில்ல. நம்ம இத எப்படி பிரிச்சுட்டோம் இன்னைக்கு அப்படின்னா, ஊழியக்காரங்க தனி, அ மத்தவங்க விசுவாசிகள் தனி. நாங்க வேலை செய்வோம். ஆஃபரிங்ஸோ, தைத்தோ கொண்டு வந்து குடுப்போம். தசமங்காணிக்கு குடுப்போம். அதோட எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கடமை முடிஞ்சிடுச்சு. நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், ஊழியம் பண்ணணும், ஆண்டவர்ட்ட வந்து ரெவலேஷன் வாங்கணும், எங்களுக்கு செய்தி குடுக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், கல்லறைக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணணும், எல்லா வேலையும் நீங்க பண்ணணும். எங்க வேலை என்ன? வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், வாரத்துக்கு 1 நாள் அல்லது மாசத்துக்கு 1 நாள் நாங்க வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கடமைய நிறைவேத்திட்டு போயிருவோம். நான் சொல்றேன் இது ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்ல, இது ரிலிஜியஸ் ம். ரிச்சுவல்ஸ் இது. அவங்க வந்து அவங்களுடைய மத சம்பிரதாயங்களை வந்து ஒவ்வொரு வாரமும் செஞ்சுட்டு போறாங்களே ஒழிய, அவர்களுக்குள் இருக்கக்கூடியதான ஆசாரியத்துவத்துக்கோ, அந்த கர்த்தருக்கு செய்ய வேண்டிய வேலையோ அவங்க செய்யல. செய்யல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாரும் சொல்ற வேலை ஃபுல் டைமா இருக்கிறாங்க. ஒரு சிலர் இப்படியும் சொல்றாங்க. இப்படி சொல்றாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. அவர் என்னங்க ஃபுல் டைமா தானே இருக்காரு, சும்மா தானே இருக்கிறாரு அப்படின்னு. ஃபுல் டைமா ஆண்டவருக்குள்ள இருக்கிறவரு அது சொன்னா பரவால்ல. சும்மா தான் இருக்காருன்ற. சும்மா தான் இருக்காரு. என்னன்னு கேட்டா, அவருக்குன்னா ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் தானே சர்ச்சை நடத்த போறாரு. அன்னைக்கு தானே உங்களுக்கு மீட்டிங்கு. மத்த நாள்ல ஃப்ரீயா தானே இருப்பாரு. யார் சொன்னா? நான் எப்பவும் சொல்லுவேன். இந்த உலகத்துக்கு வேலை செய்றவங்க 6 நாள் செய்வாங்க. ஆஃபீஸ்க்கோ எதுக்கோ ஒண்ணு. 1 நாள் ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல. ஹெவன் வந்து 7 நாளும் வேலை வாங்கும். ஏன்னா 8ஆம் நாளுக்கு ஒர்க் பண்றோம். ம். நீங்க ஒரு இன்ஜினியரா இருந்தீங்கன்னா, சைட்ல தான் இன்ஜினியர். வீட்ல இன்ஜினியர் கிடையாது ஆமா. நீங்க. இல்லையா? வீட்ல இன்ஜினியரா இருந்தா வேற பிரச்சனை வேற வரும். பிரச்சனை வந்துரும். நீங்க ஒரு மேனேஜரா இருந்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல மேனேஜர். வீட்ல வந்து மேனேஜரா நீங்க இருக்க முடியாது. ம். ஆனா ஊழியக்காரர் எங்க போனாலும் ஊழியக்காரர் தான். ம். ஆண்டவர் வந்து வீட்ல படுத்திருக்கும்போது ரெவலேஷன் குடுக்க மாட்டாரா?
நீ சர்ச்சில் இருக்கும்போது தான்ப்பா நான் உங்ககிட்ட மூலமாக பேசுவேன், வீட்டில் நீ தூங்கும் போது பேச மாட்டேன்னு சொல்லுவாரா? எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எழுப்புவார், எப்போ வேணாலும் ரெவலேஷன் கொடுப்பாரு, எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பாரு, எழுத சொல்லுவார். என்னென்னமோ இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டியில். அப்படி இருக்கும்பொழுது ஊழியக்காரனுடைய வேலை வந்து 24 hours 24/7 அவன் ஊழியக்காரனாகவே தான் இருக்கணும். அதுதான் கேள்வி, எப்படி? அங்கே தான் இருக்குது விஷயமே. இன்றைக்கி வந்துட்டு இவங்க பார்க்குற மாடல்ஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வச்சுருவோம். நம்ம பைபிள் மாடலை மட்டும் எடுத்துப்போம். நம்ம வெளி மாடல் கரெக்டான மாடல். இப்போ வெளியே போயிடணும்னா அது தேவையான கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. நம்ம அங்கே போக வேண்டாம். பைபிள் என்ன சொல்லுது? ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் எங்கே டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு கேட்டால், அவர் ஃபுல் டைம் மினிஸ்டரில் இருக்கார். இவர் வந்து நாங்கள் வந்து வேலையும் பார்த்துக்கிட்டு சர்ச்சுக்கும் போய்கிட்டு தசமா காணிக்கையும் கொடுத்துக்கிட்டு, இதுக்கு நடுவில் எப்படி நாங்கள் ஆண்டவரோடு கூட நெருங்கி சேர்றதுங்கிறது கஷ்டமானது அப்படின்றாங்க. முதல்ல சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிடுறேன், இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் இவர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேனியலே எடுத்துக்கோங்க. இப்போ டேனியல் வந்து ராஜாவுடைய மிக முக்கியமான இடத்துல இருக்கிறார். எங்கன்னு கேட்டிங்கன்னா கிங்ஸ் கேடுன்னு இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் குழு மண்டபம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ராஜா வந்து எல்லாத்தையும் இவரை கேட்டு தான் செய்வார். இவருடைய அட்வைஸ் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். அவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். அந்த அளவுக்கு ராஜா நம்புறாரு. அப்போ அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டில் ஒர்க் இருக்கு இவருக்கு. முக்கியமான ஒர்க். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபம் பண்ணார்னு பைபிள் சொல்லுது. அப்போனா எப்படி அவரால் முடியுது? அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது இவர் எடுத்துக்கோங்க, ஏனோக்கை எடுத்துக்கோங்க. ஏனோக்கை பற்றி வசனம் சொல்லுது ஜெனசிஸ் 5ல், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான்னு இருக்கு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வாக்ட் வித் த கார்டன் இருக்கு. கூடயே இருந்திருக்காரு, நடந்துகிட்டு இருக்க ஆண்டவரோட. இங்கதான் இருந்திருக்காரு, ஆனால் நடந்துகிட்டு இருக்காரு. ஸ்பிரிச்சுவலி அவன் காடோட வாக் பண்ணுறான். அடுத்த வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில், 5:22 இருக்கு, சஞ்சரித்து கொண்டிருக்கையில் குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காடோட வாக் பண்ணிட்டே இருக்கும்போது ஃபேமிலியும் கரெக்டாக கவனிச்சிருக்கான் அவன். அப்போ காடோட சஞ்சரிக்கும் போது ஃபேமிலியும் பார்க்க முடிஞ்சிச்சு இல்லை? இப்போ நோவாவை எடுத்துக்கோங்க. ஒரு விஷன், ஒரு பேழை கட்டணும். பேழை கட்டும் பொழுது பேழை கட்டுற வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இந்த பக்கம் பிரசங்கம் பண்றாரு, போய் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா காப்பாற்றணும். அடுத்து ஃபேமிலிக்கு அதை சொல்லி அந்த விஷனை ஃபேமிலிக்குள்ளே கொண்டு போறாரு. இது இல்லாமல் வசனம் சொல்லுது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படி இவ்வளோ வேலை பார்த்துட்டு முடியுது? டேவிட் எடுத்துக்கோங்க, ஒரு கிங்கு. அவரோட எல்லைகள் தான் இஸ்ரவேல் ராஜாலேயே பெரிய எல்லை. ஃப்ரம் ஈஜிப்ட் டு யூப்ரட்டிஸ் வரைக்கும் அவர் ஆளுகை செய்கிறாரு. அவர் அந்த மாதிரி ஒரு விஸ்தாரமான எல்லையை வந்து வேறு யாருமே செய்யலை, அவரும் சாலமோனை மட்டும்தான் செஞ்சாங்க. அவ்வேற்பட்டதான பெரிய எல்லையை ஆட்சி செய்கிறார் இவர். ஏறக்குறைய 2-3 நாடு இவர் கண்ட்ரோலில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இஸ் மை ரெஃப்யூஜ் அண்ட் ஷீல்டுனே சொல்கிறார். எப்படி இது முடியுது அவரால்? சரி, இப்படி எடுத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்து ஃபைனலி இயேசுவை எடுத்துக்கோங்க. அவர் சொல்கிறாரு, 3 வருஷம் பிஸி ஒர்க்கு, ஏர்லி மார்னிங்கில் போயிட்டார் ப்ரேயருக்கு. வசனம் சொல்லுது, ராத்திரி நெடுநேரம் அவர் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருந்தார், ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதுக்கு நடுவில் அவர் சொல்கிறாரு, பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. அப்போது இவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியையும் வேர்ல்டையும் தனித்தனியாக பார்க்கல. இது ஒரு பக்கம் இருக்கு, இது ஒரு பக்கம் இருக்கு, ரெண்டும் ஒன்றா இருக்கு. ரெண்டு கொடுத்த வேலையை முடிச்சாங்க. இதை அதிகமாக்கிக்கிட்டு வேலையை முடிக்காமல் இல்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறோம், 8 மணி நேரம் தான் வேலை, ஆஃபீஸ் ஒர்க் 8 hours தானே. சரி, இப்போது இன்றைக்கி சுச்சுவேஷன் 10 hours. சரி, சில ஆஃபீஸ் 12 hours அப்படி வச்சுக்கோங்களேன். இந்த 10 hours 12 hours ஒர்க் பண்ணுறோம்ல, நம்ம என்ன சொல்கிறோம், அவங்கள போய் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி முந்தியெல்லாம் வீடுகளில் கேட்பாங்க, போட்டு வச்சுருப்பாங்க, இன்று வேதம் வாசித்தீர்களா, இன்று ஜெபித்தீர்களா அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி கேட்டு பாருங்கள், இன்றைக்கி பைபிள் வாசித்தீங்களா? எங்கே இருக்கிற பிஸி டென்ஷனில் எங்கே பைபிள் வாசிக்க முடியுது? ஜெபம் பண்ணிங்களா? சான்ஸே இல்லை. ஏன் இன்னைக்கு இருக்கிறதுல முடியவே முடியாது. ப்ரேயர் பண்ணணும்னா அது லீவு நாளில் மட்டும்தான் முடியும். ஆனால் கடவுள் பேசலன்னு மட்டும் கரெக்டாக கேட்டுடுறோம். கடவுள் பேசுறதில்ல, ஆண்டவர் என்ன நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதில்ல, ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்க, ஆண்டவர் எனக்கு செய்யலை. எப்படி என்ன கான்செப்டில் நம்ம ஆண்டவர்கிட்ட இதை சொல்லிட்டு இருக்கிறோம்? நமக்கு பண்ணுற ஒரே ஜெபம் என்ன? எந்திரிச்சு கட்டிலில் உட்காரும் போது ஏர்லி மார்னிங், சோத்திர ஆண்டவரே இன்றைக்கி ரட்சித்துருங்கப்பா, மிஞ்சி போச்சுன்னா 3 நிமிஷம் 2 நிமிஷம், இவ்வளோதான் நம்மளோட ப்ரேயர். நம்ம சொல்கிறது என்ன? பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், 5:30 மணிக்கு ஏஞ்சாதான் சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சு 7:30 அனுப்பி, அவர் ஒரு பக்கம் ஆஃபீஸ் போகணும், நான் ஒரு பக்கம் ஆஃபீஸ் போகணும், 2 பேரும் வேலைக்கு போகிறோம். இவ்வளோத்துக்கு நடுவில் என்னால் என்ன செய்ய முடியல? அப்போ இவங்களாம் எப்படி பண்ணியிருப்பாங்க? இவங்களாம் நம்ம இவ்வளோ சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இவங்க எல்லாருமே எப்படி பண்ணியிருப்பாங்க? அது முக்கியமான ரோலில் இருந்து செஞ்சுருக்காங்க. இவங்க எல்லாம் நமக்கு ரெவலேஷனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. தரிசனங்களையும் நம்ம இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கோம், ப்ராஃபசிஸையும் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ இவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னா,
வேர்ல்டு ஒர்க்கை செய்யும் பொழுது இதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸையும் அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு இங்கே தான் பிரச்சனை வருது. கேட்டு பாருங்க, பிஸி ஷெட்யூல். ஆமாம், பிஸி ஷெட்யூல் தான், யாரும் இங்கே இல்லைன்னே சொல்லலை. டேனியலுக்கும் பிஸி ஷெட்யூல் தான், டேவிடுக்கும் பிஸி ஷெட்யூல் தான். ஆனால் அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கிட்டாங்க. அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஏர்லி மார்னிங். இந்த ஏர்லி மார்னிங்கை காட்ஸ் ப்ரெசன்ஸில் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம ஏன் ஏர்லி மார்னிங் பண்ணுறதில்ல, ஃபஸ்ட் பாயிண்ட் ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னா, நைட்டு நான் சீக்கிரம் போகிறதில்ல பெட்டுக்கு, இல்லையா? எந்த ஆஃபீஸும் 8 மணிக்கு முடிஞ்சிடும், மேக்ஸிமம் 9 மணிக்கு முடிஞ்சிடும். வீட்டுக்கு வந்துடும், சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் தான் நான் ஃபோனையே கையில் எடுக்கிறேன். வாட்ஸ்அப் பார்க்க ஆரம்பிக்கிறேன், ஃபேஸ்புக் பார்க்க ஆரம்பிக்கிறேன், இன்ஸ்டாக் போகிறேன். எல்லாத்தையும் போட்டு முடியும் போது மணி 1, 12. அப்புறம் காலையில் 7 மணி 7:30 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். டேட்டாவும் தான் ப்ரூவ் பண்ணுது. ஒரு சோஷியல் மீடியாவில் ஆவரேஜ் இந்தியன் ஸ்பென்ஸ் அபவுட் 3 hours அப்படின்னு, 3 to 4 hours per day.